இந்த 3 வான் கதவுகளுமே திறக்கப்பட்டா எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கும், ஏன் மட்டக்களப்பு இவ்வளவு தண்ணீர்ல மூழ்கினதுன்றது இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் நினைக்கிறேன். நம்ம இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான குளங்களில் ஒன்றுதான் இந்த உன்னிச்சை குளம். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த உன்னிச்சை குளம் நேற்றைய தினம் கேள்விப்பட்டோம் ஒரே ஒரு வான்கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ போய் பார்ப்போம். ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு முதல் நிறைய தண்ணி இந்த உன்னிச்சை குளத்தினால் திறக்கப்பட்டு ஊரை ஃபுல்லாக மூடினது. இந்த மழை நேரத்தில் ஊரை ஃபுல்லாக மூடினது. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்றது அந்த சீனை பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வெளிக்கிட்டு போயிருந்தோம். போய் பார்த்தா உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. ஒரே ஒரு வான்கதவில் ஒரு அடி மட்டும் திறக்கப்பட்டு இந்த அளவுக்கு தண்ணி போகுமாக இருந்தால், 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கும்ன்றதை யோசிச்சு பார்க்க எல்லாமே இருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வான்கதவு இதான் அந்த உன்னிச்ச குளத்தினுடைய வான்கதவு. இதைத்தான் ஃபுல்லா திறந்திருந்தவங்க இப்ப திறந்திருக்கிற ஓபன் பண்ணிருக்கிற பார்ப்போம். அப்படி வாங்க ஓபன் பண்ணிருக்கிற வீடியோ பார்ப்போம். குளத்துற தண்ணி ஃபுல்லா நிரம்பி இதான் அந்த குளத்துற மட்டம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த குளத்துற மட்டத்துக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறதால ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி ஒர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல சந்தோஷம். என்னடா இவ்வளவு லவுடா கதைக்கிறேன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த சவுண்டை நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டா கொஞ்சமா இந்த சவுண்ட் வெளியில இருக்கிற நாய்ஸ் எல்லாம் குறைச்சி கொஞ்சமா தரும். அதுக்காக தான் அவ்வளவு லவுடா கதைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க நாம நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் உன்னிச்சை குளம். பின்னுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தனியா ஒரு வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணி விடுறேன். குளத்துற தண்ணி ஃபுல்லா நிரம்பி இதான் அந்த குளத்துற மட்டம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த குளத்துற மட்டத்துக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு ஒரு வான்கதவு திறந்த நிலையில இருக்குது. அது திறந்து விட்டுருக்காங்க. அதுல போற தண்ணி எவ்வளவு வேற லெவல்ல இருக்குன்னு பாருங்க. அடிச்சுட்டு போகுது தண்ணி அவ்வளவு. அப்ப நமக்கு இந்த வெள்ளம் அந்த டைம் கிட்டத்தட்ட இதுல இருக்கிற அத்தனை வான்கதவுகளும் திறக்கப்பட்டது. அங்கால இருக்கிற டேம்ட கதவுல இருக்கட்டும், இந்த டேம்ட கதவுல இருக்கட்டும், எல்லாமே திறக்கப்பட்டது. அந்த டைம்ல எப்படி தண்ணி போயிருக்கு யோசிச்சு பாருங்க. யோசிக்க எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சு கொண்டு போகுது. வீடியோல ஃபுல்லா பாருங்களேன், காட்டுறேன். இதுதான் வான்கதவு பாருங்க. 1 2 3 இருக்கு நினைக்கிறேன். வான்கதவு இதான் அந்த உன்னிச்ச குளத்தினுடைய வான்கதவு. இதைத்தான் ஃபுல்லா திறந்திருந்தவங்க இப்ப திறந்திருக்கிற ஓபன் பண்ணிருக்கிற பார்ப்போம். ஜோய் அப்படி வாங்க ஓபன் பண்ணிருக்கிற வீடியோ பார்ப்போம். இந்த முதலாவது க்ளோஸ் பண்ணிருக்கு, அதே மாதிரி 2வது க்ளோஸ் பண்ணிருக்கு. இந்த 2வது இருக்குதானே, 2வதுல ஃபுல்லா ஓபன் பண்ணல. 2வதுல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அடிக்கு திறந்து விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு அடிக்கு திறந்து விட்டதுனால எப்படி தண்ணி போகுது. ஒரு அடி அவ்வளவுதான். ஒரு அடி கூட இருக்கு. அது என்ன ஜோய்? ஒரு அடி கூட இல்ல. ஒரு அடி அவ்வளவுதான் திறந்திருக்கு. பட் எவ்வளவு தண்ணி போகுதுன்னு பாருங்க. அங்க பாருங்க, இது ஆழத்து. ஓ ஆழம் மெஷினிங் போட்டுருக்கான். நாம இப்ப நிக்கிற இடம் அந்த வான்கதவுக்கு மேலதானே. அப்படி அங்கல போனோம்னு சொன்னா அந்த டேமோட மேல் இந்த கட்டால் அப்படி நடந்து போகலாம். அதுல நின்று பார்த்தோம்னா அந்த டேமோட வியூ அந்த மாதிரி அப்படியே போவாங்க வீடியோ. இவ்வளவு அந்த டேமோட ஓபன் பண்றதுக்குரியதானே. அங்கால அவ்வளவுமே இங்க பாரு எந்த மட்டத்துக்கு இருக்கு தண்ணி உண்டாப்பா. இதுல குளிக்கல அவ்வளவுனே. இதுல இறங்கவே இல்ல. ஆழம் சரியான பயங்கர ஆழம். நாம நினைக்கிற உன்னிச்சை டேம்ன்றது ஒரு இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அங்க மத்த குளங்களை பார்த்துட்டு உன்னிச்சை குளம்ன்றது பர்டிகுலர்ல சின்ன இடம் நான் நினைக்கிறது. இங்க பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியா தான் இருக்கு. அங்க இருந்து வெளியில போற தண்ணி, ஊருக்குள்ள போற தண்ணி தான் இப்படி சின்ன தண்ணி. அப்படியே வாங்க ஜோய், அப்படியே இந்த இதால போனா அப்படி நடந்து போய் அப்படியே வேறங்க அங்கால ஊருக்கு போறதுக்குரிய வழி. என்ன யாரும் இல்லையே கேக்குறதுக்கு ஒருத்தரும் இல்ல. ஆனா அப்படியே போறாங்க, பைக் எல்லாம் போகுதானே அங்கால. ஆனா இன்னொரு ஆக்கள் நிறைய பேர் சொல்ற என்ன தெரியுமா, உன்னிச்ச குளத்துல கோல்டன் மீன் பிடிச்சி சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா. உன்னிச்ச குளத்துல கோல்டன் மீன் இருக்கணும். அதுவும் உன்னிச்ச குளத்துல பிடிக்கிற கோல்டன் மீன் தான் டேஸ்டா இருக்குமா. அப்படி சொல்றாங்களா? ஜோய் சொல்றாரு என்னன்னா உன்னிச்ச குளத்துல பிடிக்கிற கோல்டன் மீன் தானா டேஸ்ட். என்ன பார்த்தாலும் சாப்பாடை பத்தி தான் யோசிக்கிறேன். இல்லடா பசிக்குதுடா. அதுல போட்டா இருக்கு.
இந்த அங்காலயா ஓ அந்த அந்த இல்ல இல்ல அதுதான். போட்டா என்ன சாமனதி இது போட்டா வேற எதுமா விளங்குது இல்ல ஓ நானா ஓ நானா இங்கால நின்று பாத்தீங்கன்னு சொன்னா தான் இப்ப நாம அந்த உயரத்துல நிக்கிறோம் அந்த டேமோட கட்டால வந்து ஏறி இங்க ரோட் பக்கம் நிக்கிறோம். நாம அப்போ நின்று வீடியோ எடுத்த இடம் வந்து அந்த அதைத்தான் டேம் சொல்றது உண்மையா. அந்த வான்கதவுகள் இருக்கிற இடம் அதுல நின்று எடுத்து நாம பயங்கரமா தண்ணி ஓடி கொண்டிருக்கிறதால நான் காய்ச்ச சத்தம் கேட்டது தெரியல. அப்படி சத்தம் கேட்காட்டி வாய்ஸ் ஓவர் போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பெருசா இருக்க போறது இல்லை, ஒரு சின்ன வீடியோ தான். ஏன் வந்தோம்னு சொன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் உன்னிச்சையினுடைய டேம் கதவு திறந்ததால, அதாவது வான் கதவு திறக்கப்பட்டதால ஊர் முழுக்க வந்து நிறைய இடங்கள் வந்து தாண்டு போனது. அதாவது மட்டக்களப்புல முக்கியமான நிறைய இடங்கள் வந்து தாண்டு போனது. அப்ப அந்த டேம் இப்போ ஓபன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு தான் இங்கே பக்கம் வந்தது. உங்களுக்கு எல்லாரையும் காட்டுவோமே என்று சொல்லிட்டு வீடியோவில் காட்டு நினைக்கிறேன். இப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் வடிவான வியூ இருக்கு. அதான் அந்த குளிக்கிற இடம் பாருங்களேன். இப்ப நீங்க பார்த்த இடம் வந்து இந்த குளத்துல இருந்து வான்கதவுக்குனால தண்ணி வெளியில போய் அந்த சின்ன தேங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு தானே, அந்த இடம் தான் வந்து குளிக்கிறதுக்குரிய இடம். நிறைய பேர் வந்து அதுக்குள்ளதான் குளிக்கிறாங்க. அதுல ரெண்டு தூரத்துல 2-3 குளிக்கிறாங்க, பார்த்தா தெரியும். அந்த இடம் தான் வந்து குளிக்கிறதுக்குரிய இடம். அங்கால சமைச்செல்லாம் சாப்பிடுறாங்க. ஃபன் பண்றதுக்குரிய இடம், ஃபன் பண்றதுக்குரிய இடம்னு சொல்லலாம். அங்காலெல்லாம் யானை காடு. அதுல இங்க வந்துட்டு ஃபேமிலியா வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாம் இருந்துட்டு போறாங்க. இந்த டேம் ஒரு பெரிய டேம். இதுல இருந்து போற தண்ணி ஒரு வான் கதவுல ஒரு அடி தண்ணி திறந்து விட்டு தான் இவ்வளவு தண்ணி வெளியில போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 3 வான் கதவுகளுமே திறக்கப்பட்டா எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கும், ஏன் மட்டக்களப்பு இவ்வளவு தண்ணீர்ல மூழ்கினதுன்றது இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முதலே ஃபுல்லா நீரில் மூழ்கிய மட்டக்களப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தேன். நீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இந்த கதவு, அதாவது இந்த குளங்களுடைய வான் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதால மழை அதிகமாக பெஞ்சதால எந்த அளவுக்கு மட்டக்களப்பு ஃபுல்லாக மூடப்பட்டதுன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்க்காதவங்க எல்லாம் போய் பாருங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் ஷேர் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னு சொன்னா இன்னொரு தடவை நீங்க வரக்குள்ள இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வந்து நிற்கக்கூடாது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே வந்து நிற்கக்குள்ள அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வர இருக்குது இங்கே. அங்கே அந்த தொங்கலுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கள் எல்லாம் வந்து இருக்கிற இடம் தான். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பாய் பாய்.